Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BBA, BCA and Viscom. சேஸ்வேக் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு காஸ்டியூமை வச்சோ ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு பார்ட்டிக்கு உண்டான ட்ரெஸ் கூட நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாரீ கவுன்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இது ஒரு சாரியில் ரெடி பண்ண கவுன்ஸு. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, ஒரு கவுன் போடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு வந்து மெட்டீரியல் எடுக்கணும், இல்லை அதுக்கு உண்டான இதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நேரம் இருக்காது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அம்மாங்கள்லாம் வந்து நிறைய சாரீ வந்து வேர் பண்ணாமல் பீரோக்குள்ளேயே அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு நல்ல இந்த மாதிரி இருக்கிற பிரிண்ட் சாரீலாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஒரு சாரீ கவுனாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜஸ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட இருக்கிறது தான். இது பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஃப்ளார் இருக்கிற ஒரு சாரீ கவுன். ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து ஃபுல் ஸ்லீவில் தான் வந்து இந்த கேதர்ஸ் கொடுப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 3/4 கேதர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு பார்ட்டி வேர் லுக்கில் உங்களுக்கு இருந்துடும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஒரு கவுன் போடுறேன், ஆனால் பட் எனக்கு ஒரு துப்பட்டா போடணும், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு துப்பட்டா வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபுல் கவுனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அனார்கலி பேட்டர்னில் இருக்கிற ஒரு டாப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து சாரீ கவுன். சாரீ கவுன்ஸில் சில்க் சாரிலையும் பண்ணுறாங்க, ஷிஃபானில் பண்ணுறாங்க, ஜார்ஜெட்டில் பண்ணுறாங்க, நார்மலாக இருக்கிற காட்டன் சாரியில் கூட ஒரு அனார்கலி ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சாரீ கவுன்ஸை நம்ம எப்படி வந்து சாரியில் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய மெட்டீரியல் ஷாப்ஸில் வந்து ரன்னிங் மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. ஸோ ரன்னிங் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த பிளெயின் ஜார்ஜெட் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கவுன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு கவுனு. இந்த கவுன் பார்த்திங்கன்னா ஃபுல் பியோர் ஜார்ஜெட்டில் நல்ல ஒரு ஃப்ளார் உள்ள ஒரு கவுன். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு பார்ட்டி போகிறீங்க, பட் பிளாக் வந்து உங்களோட மேஜர் கலராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாக் வந்து ஒரு ஆல் டைம் கலர், அதாவது ஆல் டைம் ஃபங்க்ஷனுக்கும் போடலாம், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் பிளாக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. பட் மற்றபடி இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகபட்சமாக லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வந்து உங்களுக்கு ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், ஒரு ஹோட்டலில் ஒரு பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷோஸாக இருக்கட்டும், அப்படி வந்து நீங்கள் பிளாக் வந்து நீங்கள் ஈஸியாக வேர் பண்ணலாம். இந்த பிளாக் பார்த்திங்கன்னா ஃபுல் பியோர் ஜார்ஜெட்டு ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து ஸ்கர்ட் பார்ட்டாகவும் ஒரு நார்மல் லேஸ் நெட்டில் வர ஒரு ஸ்லீவ் அண்டு பாடியும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. பேக் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பாதாம் ஓப்பன் கொடுத்துருக்கு. கம்ப்ளீட் பார்ட்டி வேர் லுக்குக்கு ரெடி பண்ணியிருக்கிற ஒரு காஸ்டியூம் இது. இதை வந்து நீங்கள் அனார்கலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு எனக்கு ஃபுல் கவுன் சூட் ஆகாது, என்னால் நடக்க முடியாது அப்படின்றவங்க ஆங்கிள் லென்த் வரைக்கும் கூட இந்த கவுனை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு துப்பட்டா நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்கிறது, ஒரு பார்ட்டி வேர் கவுனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு சாரீ கவுன் தான். ஒரு நிறைய பேருக்கு உங்கள் சாரியை வந்து என்ன ஃபுல்லாகவே ஒரு அனார்கலி பேட்டர்னில் தான் தைக்க முடியுமா, ஒரு வெஸ்டர்னைஸ்டாக ஒரு சிம்பிளான ஒரு கவுனாக தைக்க முடியாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி டவுட்டை கிளியர் பண்ணால் தான் இந்த கவுன். ஸோ இதுவும் வந்து ஒரு சாரியில் நம்ம ரெடி பண்ணியிருக்க கவுன் தான். பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு லைன் கட்டில் இருக்கிற ஒரு நீ லென்த் கவுன். அண்டு கீழே ரஃபல்ஸ் கொடுத்துருக்கு. அண்டு ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ் அண்டு எட்ஜஸில் வந்து பெல் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்டு நார்மல் யூனிக் அண்டு அதே மாதிரி பின்னாடி நாட்ஸும் இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறீங்க, ஒரு ஷாப்பிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கெட் டுகெதராக சிம்பிளான ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், அப்போ வந்து எனக்கு பெருசாக கிராண்டாக எனக்கு ஒர்க் பண்ண வேண்டாம், அதாவது வேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நீ லென்த் ஃப்ராக் போட்டுக்கலாம். சில பேர் இதை வந்து நீங்கள் ஒரு எனக்கு நீ லென்த் ஃப்ராக் போட்டால் எனக்கு கால் வந்து நல்லா தெரியுது, எனக்கு அந்த மாதிரி போட விருப்பம் இல்லாதவங்க 3/4 லெகினாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வந்து இது எனக்கு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக தான் நம்ம இது ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பேக்கில் ஒரு நாட்ஸ் கொடுத்துருவோம். சம் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு இது இருக்கும், சில பேருக்கு டம்மி இருக்கும். இப்போ டம்மி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபிட்டடாக எனக்கு ட்ரெஸ் போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஃபிட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு நாட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு போ மாதிரி வர ஒரு நாட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது என்ன ஆகுனா, உங்கள் பாடியை வந்து லூஸ் ஃபிட்டாக காட்டினாலும் ஹிப் கிட்ட வந்து ஒரு டைட் ஃபிட் கொடுத்து ஷேப் கொடுத்துரும். ஸோ இதுவும் வந்து ஒரு சாரியில் ரெடி பண்ணியிருக்க ஒரு நார்மல் சிம்பிளான ஒரு பார்ட்டி வேர் கவுன் தான்.
அடுத்து பார்க்க போகிறதும் ஒரு பிளெயின் சாரியில் ரெடி பண்ணியிருக்க ஒரு பார்ட்டி வேர் கவுன் தான். அந்த கவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும் இது. ஸோ இது ஒரு ஃபுல் ஸ்லீவ் உள்ள ஒரு பார்ட்டி வேர் கவுன். இதுவும் ஒரு சாரீ தான், பிளெயின் சாரீ. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் நல்ல ஃப்ளார் இருக்குது பாருங்க. அண்ட் அதுக்கு கொடுத்துருக்கிற ப்ளவுஸாக தான் நம்ம இந்த யோக் பார்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ளவுஸ் இருக்குது, ஒரு சாரீ இருக்குது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, என்னால் கட்ட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கவுனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவுன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு சிம்பிளான ஒரு அக்கேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு எனக்கு ரொம்ப ஜிகுஜிகெல்லாம் போட விரும்பலை, எனக்கு வந்து ஒர்க்கும் இருக்கணும், அதே டைமில் எனக்கு சிம்பிளாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கவுன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நீங்களாகவே சாரீ இருக்குன்னா, சாரீ அண்ட் ப்ளவுஸ் இருக்குன்னா, யூஸ் பண்ணாமல் இருக்குன்னா அதை டெய்லர்ஸ் கிட்டேயோ இல்லை டிசைனர்ஸ் கிட்டேயோ கொடுத்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியும் செய்யலாம். இது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சாரியில் கவுனாக தான் தைக்க முடியுமா, ஸ்கர்ட் அண்ட் டாப் மாதிரி இல்லை க்ராப் டாப் மாதிரி நம்ம தைக்க முடியாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு அவுட்ஃபிட் காட்டுறேன். இது வந்து சாரியில் நம்ம ரெடி பண்ணியிருக்க ஒரு ஸ்கர்ட்டு. இது ஒரு க்ராப் டாப் அண்ட் ஒரு லெகங்கா ஸ்கர்ட்டு. ஒரு சிம்பிள் பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்றவங்க, இல்லை ஒரு கேஷுவலாக எனக்கு ஒரு ஷாப்பிங்க்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளார் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்கர்ட்டு. போடும்போதே வந்து உங்களுக்கு ஒரு எலகண்ட் லுக் இருக்கும், ஸ்டைலாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் போடும்போது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அண்டு இதுக்கு ஒரு க்ராப் டாப் பார்த்தீங்கன்னா லேஸ் நெட் வச்ச ஒரு நெட்டில் வந்து க்ராப் டாப் பண்ணியிருக்கோம் வித்து ஃபுல்லாக பின்டெக்ஸ் டைப்பில் வர ஒரு ஃப்ரண்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து துப்பட்டா வேர் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம ஸ்கர்ட்டும் டாப்பும் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்ராப் டாப் போடுறோன்னா நிறைய பேர் கம்பல்சரி துப்பட்டா போடணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு பின்டெக்ஸ் வந்துருச்சு. இந்த ப்ளீட்ஸாக வரும்போது என்ன ஆகுனா நம்மளோட ஃப்ரண்ட்டு வந்து ஃபுல் கவர்ட் ஆகிடும். நீங்கள் துப்பட்டா போடணும்னு அவசியம்லாம் இல்லை. அதே மாதிரி கை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேஸ் நெட்டில் கொடுத்து டபுள் லேயர் பெல் ஸ்லீவ் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் லேயர் ஃப்ளார் கொடுத்துருக்கு. அதில் ஒரு லேயர் வந்து லேஸ் நெட்டும் ஒரு லேயர் பிளெயின் நெட்டும் கொடுத்து இதை கம்ப்ளீட் ஒரு பார்ட்டி வேர் லுக்குக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சாரியில் தான் இதை இது பண்ணியிருக்கோம், பட் ப்ளவுஸ் மட்டும் வேறு ஒரு மெட்டீரியல் எடுத்து இதுக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியாகவும் நீங்கள் சாரியை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து ஒரு காஸ்டியூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அதுவும் ஒரு பார்ட்டி வேர் லுக்குள்ள ஒரு கவுன் தான். கவுனுன்னு சொல்லலாம், அனார்கலியும் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு பார்ட்டி வேர் லுக்கு. நிறைய பேர் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு கவுன் தான். இது ஃபுல் ஸ்லீவில் கேதர்ஸ் வச்சு எல்லாருக்கும் இப்போ ட்ரெண்டில் இருக்கிற எல்லாருமே இது அதிகமாக கேட்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் தான். பின்னாடி ஒரு லோ நெக் வச்சு நிறைய இந்த டேசல்ஸ் வச்ச ஒரு கவுன். அண்ட் அதே டைப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாட்லி பேட்டர்ன்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. இதுவும் ஒரு கம்ப்ளீட் இதுதான். இதை நீங்கள் சங்கீத்க்கு, மெகந்தி ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒரு அக்கேஷனுக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அப்புறம் பார்ட்டிஸ்க்கும் வந்து இந்த மாதிரி கவுன் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்து வெறும் கவுன் மட்டும் எனக்கு போட விரும்பல, ஒரு மிக்ஸ் மேட்சாக ஒரு துப்பட்டாவோட அதை வேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கன்ஸா துப்பட்டா கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு லுக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து வெளியிலேயே வீட்டில் உங்ககிட்ட இருக்கிற சாரீஸை வச்சே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். நிறைய சாரீ இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க டிசைனர்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கிற காஸ்டியூமுக்கு அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்ட்டி வேராகவும் யூஸ் பண்ணலாம், டெய்லி வந்து கேஷுவல் வேர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸை வந்து மெட்டர்னிட்டி, ஃபீடிங் குர்த்திஸ் அந்த மாதிரியும் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் மேக்ஸியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற சாரியை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸில் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் ஒரு சாரியை கொண்டு வந்து டிசைனர்ஸ் கிட்டேயோ இல்லை டெய்லர்ஸ் கிட்டேயோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பெருசாக ஐடியாஸ் இருக்காது. ஸோ நீங்கள் டிசைனர்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு சாரீ இருக்குது, அந்த சாரியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து என்ன மாதிரி பிரிண்டில் இருக்குது, ஸ்ட்ரைப்ஸில் இருக்கா, இல்லை அதை வந்து ஒரு கிராஸ் பீஸில் போட்டு நம்மளால் ரெடி பண்ண முடியுமா, இல்லை ப்ளீட்ஸ் வச்சு தான் அந்த கவுனை ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு நாலேஜ்க்கு நீங்கள் வந்துடுங்க. அண்ட் நிறைய இப்போ பின்ட்ரெஸ்ட் இருக்குது, கூகுள் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அதுலேருந்து கேதர் பண்ணுங்கள். நான் ஃபுல் ஸ்லீவ் போகலாமா, இல்லை ஒரு பேடரில் இப்போ ஒரு கவுனில் வந்து நம்ம பேடை ஆட் பண்ணிக்கலாமா, இல்லை 3/4 போகலாமா, இல்லை நெக் எந்த பேட்டர்ன் போகலாம், கலர் என்ன மாதிரியான மிக்ஸ் மேட்ச் பண்ணி கலர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லோ நெக் போகலாமா, இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணிவிட்டு டெய்லர்ஸ் கிட்டேயோ இல்லை டிசைனர்ஸ் கிட்டேயோ நீங்கள் போகும்போது உங்களோட ஸ்டைல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட பாடி ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சஜஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட பாடி ஃபிட்டுக்கு சரியாக வரல அப்படின்னாலும் அவங்க அதை கொஞ்சம் மாற்றி ரெப்ளிகாவும் உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணியும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு முதல்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை முதல்ல சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போது என்ன பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது, நீங்களே எதாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு இது ஈஸியாக இருக்கிறத ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பேட்டர்னில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் அழகாகவுமே அந்த கவுனை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேஷன் டிப்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க சேஸ்வேக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Admission open for BCom, BSc, BBA, BCA and Viscom. Apply now.